பயிற்சி வகுப்பிற்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த பேரூராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கு நெஞ்சார்ந்த தமிழ் வணக்கங்களை இனிதே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் பா. மூவேந்திர பாண்டியன், செயல் அலுவலர், மல்லசமுத்திரம் சிறப்பு நிலை பேரூராட்சி, நாமக்கல் மாவட்டம், அது சேலம் டிவிஷனில் வருது. என்னோடய சொந்த ஊர் மதுரை மாவட்டம், சிலையமானது சொந்த ஊர். எங்கள் அப்பா பார்த்தாலும் இருந்தது சிவகங்கை திருப்பூணத்தில் எங்கள் சொந்தக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போ வேலை பார்க்குறது நாமக்கல் மாவட்டத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் முதல்ல திருச்சியில் அப்பாயின்மெண்ட் ஆனேன். திருச்சியில் 6 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நம்முடைய பேரூராட்சி இயக்குனர் குரலகத்தில் இருந்துச்சு. அதில் 2006 to 2018 வரைக்கும் அங்கே அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம பேரூராட்சி இயக்குநரகத்தில். அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் கொஞ்ச நாள் ஈவோ ஒர்க் பண்ணேன். அப்புறம் கடலூரில் 4 வருஷம் ஏடி ஆஃபீஸில் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போது சேலம் மாவட்டம் வீரக்கல்புதூர் பேரூராட்சியில் செயலாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக சிறப்பு நிலை பேரூராட்சி செயலாளராக பதவி உயர்வு பெற்று இப்போ நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் பேரூராட்சியில் 1 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் திருக்குறளுக்கு உரைநூல் எழுதி இப்போது சமீபத்தில் 2023 வெளியிட்டேன். 2023 சிறந்த பேரூராட்சிக்கான விருது எங்களுடைய வீரக்கல்புதூர் பேரூராட்சிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் பரிசு எனக்கும் என்னுடைய தலைவருக்கு வழங்கப்பட்டது. 6 லட்ச ரூபா பரிசு எங்கள் பேரூராட்சிக்கு வழங்கினாங்க. அது இல்லாமல் தூய தமிழ் பேர் இயக்கம் ஒரு இயக்கம் நடத்திட்டு வரேன். தூய தமிழில் பேர் வைக்கும் குழந்தைகளுக்கு 1000 ரூபா சொந்த பணத்தில் பரிசு வழங்கிட்டு வரேன். தமிழ்நாட்டில் எங்கே வச்சாலும் எனக்கு விண்ணப்பம் அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு பரிசீலனை பண்ணி அந்த பேர் தமிழ் பெயராக தூய தமிழ் பெயரான ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு 1000 கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொடுத்துருக்கேன். நானே 113 குழந்தைகளுக்கு எங்களுடைய சுற்றத்தார் உறவினர் எல்லாருக்குமே தூய தமிழ் பேர் தான் சூட்டணும்னு ஒரு வழக்கமாக வச்சு எல்லாம் தமிழ் பேர் சூட்டிகிட்டு வரேன். அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் படித்து அதிக மதிப்பெண் பெறும் குழந்தைகளுக்கு வருடந்தோறும் 10,000 ரூபா பரிசு வழங்கிட்டு வரேன். இதெல்லாம் மரக்கன்று நடுறது, சென்னையில் தான் என்னோடய வீடு இருக்குது. அங்கே இருக்க சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுக்கிறது, அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷனை தத்தெடுத்து வாரத்தில் 2 நாள் நானே போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நிறையா சமூக பணிகளில் ஈடுபட்டுருக்கேன். உங்களை மாதிரி நீங்கள் உங்கள் பேரூராட்சி அளவில் செஞ்சிட்ருக்கேன். நான் அதை மாநில அளவில் எடுத்துகிட்டு போன்ற முயற்சியில் எல்லா பணிகளும் செஞ்சுட்டு வரேன். இதை என்னோடய அறிமுகம். இப்போ நான் நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களோட பெயர், எந்த பேரூராட்சி, எந்த வார்டு உறுப்பினர் என்பதை சுருக்கமாக தெரிவித்து இந்த விழாவை ஆரம்பிக்க அன்போடு காத்திருக்கின்றேன். தமிழ்நாட்டோட கடைக்கோடி மாவட்டம், முக்கியமாக சொல்ல போகணும்னா வறட்சியால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தில் மக்கள் பணியாற்றுறது ஒரு சவாலான பணி தான். நிறையா பிரச்சனைகள் நிறையா இருக்கும். மக்களோட கோரிக்கைகள் நிறையா இருக்கும். நிதி ஒதுக்கீடு அந்த அளவுக்கு இருக்குமா என்னன்னு தெரியாது. தண்ணி பிரச்சனை நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தொண்டியெலாம் வரலையா அன்றைக்கி? தொண்டி அடுத்த பேஜாக இருக்குது. சரி, இதில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது வெற்றிகரமாக தீர்த்து இப்போ மன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. நீங்கள் தேர்தலில் நிற்கும்போது நிறைய சவாலாக இருந்திருக்கும். அந்த சவாலெலாம் முடித்து உங்களுக்கு எதிர்த்து நிறைய பேர்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஜெயிச்சு வரதே ஒரு பெரிய விஷயம். நிறையா செலவு பண்ணிருந்தால் கூட வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிட்டிங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து, இன்னொரு 15 வருஷம் கழித்து நம்ம கானாடுகாத்தன் பேரூராட்சியோட 4ஆவது வார்டு உறுப்பினர்னால் உங்கள் பேர் தான் சொல்லுவாங்க. அதனால் நீ நம்மளால் எதுவும் செய்ய முடியல அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. நீங்களாம் இதோடு நிற்க போகிறதில்ல. நீங்கள் இன்னும் மக்கள் பணி சிறப்பாக செஞ்சீங்கன்னா, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்திங்கன்னா, அதுக்கப்புறம் தலைவராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவோ, பாராளுமன்ற உறுப்பினராகவோ, மாநிலங்களவை உறுப்பினராகவோ, ஏன் பிரதமராக கூட முயற்சி பண்ணால் வரலாம். நம்ம யாரும் வரக்கூடாதெல்லாம் கிடையாது. முயற்சிகள், செயல்பாடுகள் தான் ஒரு மனிதரை மாற்றும். நம்ம இந்த நிலைக்கு போகணும்னு நினச்சோம்னா தான் அந்த நிலையை அடைய முடியுமே தவிர, எதுவுமே இல்லாமல் நம்ம இப்படியே இருந்துடும் நினைக்க யாருமே எனக்கு ஒரு நிலைக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நீங்கள் போகிறது ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா சொன்னது மாதிரி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு 2023 1998 சட்டம் 2023 நடைமுறைக்கு வந்திருக்கு. அதில் உங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கப்படும். என்ன இருக்குன்றதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை அதில் சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம், தவறு கிடையாது. அவர் உங்கள் ஊர் பிரச்சனை சம்மந்தமாக விவாதமாக இங்கே மாற்ற வேணாம் தயவுசெய்து. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, அதை எப்படி தீர்வு காணலாம்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லலாம். வர சட்டத்தை பொறுத்து இதை அப்படி இப்படின்லாம் நம்ம விவாதம் பண்ணுறோமோ அது கூட்டம் நடத்துறதுக்கு சரியாக இருக்காது. அதனால் வேறு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்கள் சந்தேகங்களை எல்லா சந்தேகங்களையும் 2 மணி நேரம் நான் தான் கிளாஸ் நடத்துவேன். அதனால் உங்கள் முழு சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் ஏற்படுற சந்தேகங்களையும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். விவாதம் ஒன்றும் அவசியம் வேண்டியதில்லை. கேள்வி பதிலாகவே நம்மளுக்கு இருக்கட்டும். இன்றைக்கி அருமையான ஏற்பாடு. சாப்பாடு 1:30 மணிக்கு சாப்பாடு உள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா ரிலாக்ஸாக பயிற்சிக்கு மதுரையெல்லாம் சுற்றி பார்த்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போங்க. இப்போ பயிற்சி போகலாம். இந்த பயிற்சிகள் முடிஞ்சவொன்னே உங்களுக்கு ஒரு 3 கேள்வி நான் நடத்துகிற பயிற்சி சம்மந்தமாக இப்போ ஜென்ரல் நாலேஜ் கிடையாது. இன்றைக்கி சார் கொஞ்சம் மைக் ஆஃப். யார் சார் பாட்டு? நம்மளோட நம்ம நடத்துகிறது இன்றைக்கி என்ன நடத்துகிறோமோ அது சார்ந்து 3 கேள்விகள் கேட்கப்படும். அதில் சிறப்பாக பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசு என்னோடய சொந்த முயற்சியில் தர்றேன்.
இங்கே இன்ஸ்டியூட் தரல, நான் சொந்த முயற்சியில் தர்றேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்திருக்க நம்மளுடைய மாமன்ற உறுப்பினர்களில் தூய தமிழ் யார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு 2 பேருக்கு பரிசு. கடைசியாக நம்மளோட வருகை பதிவிடலாம் பார்த்துட்டு நானே தேர்வு செய்து அவங்க 2 பேருக்கு மொத்தம் 5 பேருக்கு இந்த பயிற்சி வகுப்பு 1 மணிக்கு முடிஞ்சோடனே அவங்களுக்கு நானே கொடுத்துருவேன். அதனால் நான் சொல்கிறது முக்கியமான கேள்வியெல்லாம் குறித்து வச்சுட்டு கேட்குறப்ப பதில் சொல்கிற மாதிரி பார்த்துங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டு, நான் வாத்தியார், தளபதி அது பார்த்துங்க.